ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரை என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராகவே ப்ரைஸ் டீட்டெயிலோட பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், எங்கே வாங்கலாம் சிஸ்டர், என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் பேட்ச் 2ஓட அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 99 ருபீஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். மார்னிங் 10 to 7 வந்து அவைலபிளாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பீட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. மேட் பீட் இருக்குது, கிளாஸ் பீட், கிராக்கிள் பீட், ஜெல்லி பீட், நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து பீடு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் கலரில் காமிச்சது வந்து மேட் பீடு, இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் பீடு. ஸோ இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஸ்ட்ரைப்ஸில் வந்து கலராக கிடைக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே 8mm பீட் தான். 8mm பீட் வந்து நம்ம யூஸ்வலாக ப்ரேஸ்லெட்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து மார்பிள் பீடு, இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து ஒவ்வொரு பீடும் பாருங்கள். ஸோ மார்பிள் பீடு, மேட் பீடு, ஸ்ட்ரைப்ஸ் பீடு எல்லாமே கொஞ்சம் வந்து ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 35-40 அந்த ரேஞ்சில் வரும். இதே நீங்கள் ஜெல்லி பீட்லாம் வாங்குறதா இருந்தால் ஹோல்சேல் ஷாப்லேயே 25 ருபீஸ்க்கு வாங்கலாம். பட் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக மினிமம் வந்து 45 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது 100 பீட்ஸ் இருக்கும் அதில் ஒரு மாலையில். ஸோ அது மினிமம் வந்து 95லேருந்து 100 வரை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கிராக்கிள் பீடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக்கிள் பீடு. இது வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வந்து 30 ருபீஸ்க்கு வாங்கலாங்க. ஜெல்லி பீட் வந்து 25 ருபீஸ்க்கு கிடைக்கிது. ஸோ ஹோல்சேல் ஷாப்பில் மட்டும்தான் இந்த ரேட்டு, அதுவும் நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்கும்போது மட்டும்தான் இந்த ரேட்டு வரும். பட் ஃபேன்சி ஷாப்பில் வந்து நீங்கள் மினிமம் 45 ருபீஸாவது கொடுத்து வாங்க வேண்டியது. இது பாருங்கள், பிளாக்லேயே வந்து கிளாஸியாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து மேட் ஃபினிஷாகவும் இருக்கும். நான் ஒயிட் கலர் காமிச்சேன் இல்லையா, இது வந்து மேட் ஃபினிஷாக இருக்கும். கிளாஸி பீட்ஸும் இருக்குது, மேட் ஃபினிஷ் இருக்குது. அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லேயும் வந்து நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. 1mm, 2mm, 5mm, 8mm அந்த மாதிரி கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள் ஈவில் ஐ. இந்த ஈவில் ஐ வந்து ஒரு பீஸே வந்து 5 ருபீஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் பல்காக வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கம்மியாக வரும். இதே நீங்கள் வந்து ஒரு பீசஸ் கணக்கில் நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து 100 பீசஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது ஃபேமோ பீட்ஸ் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது 30 ருபீஸ் தான் ஒரு மாலையே இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் வந்து 45 ருபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளும் வந்து மெட்டீரியல் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து ஹோல்சேல் ரேட்டில் இல்லை, ரீட்டெயில் ரேட்டில் தான். பட் உங்கள் பக்கத்தில் வந்து ஷாப் இல்லை அப்படின்னா தாராளமாக நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஷாப் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். அதுதான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீடுக்கு தனியாக நான் வந்து ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சர், செயின் அட்டாச்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு காமிச்சிருக்க மாதிரி இதுலேயும் சில்வர் அண்ட் கோல்டுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பீஸே வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து 15 ருபீஸ் இருந்ததுங்க. ஸோ நம்ம ரீட்டைல் ரேட்டில் வந்து 25 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்டில் வந்து உங்களுக்கு காப்பர் கலரில் வருது, கோல்டு கலரில் வருது, இது மாதிரி மெஹந்தி கலர்லேயும் வருது. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அட்டாச்சருக்காக நம்ம வந்து ஆக்சுவலாக பீடு யூஸ் பண்ணிவிட்டு இடையில வந்து இது நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் லுக் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி அட்டாச்சரும் இருக்குது. ஸோ அந்த அட்டாச்சரும் வாங்கிக்கலாம். இந்த அட்டாச்சர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவில் ஐ. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ்லையும் நிறைய வெரைட்டியாக கிடைக்குதுங்க. இது வந்து நம்ம ஒரு பேக்கெட்டே வாங்கும்போது வந்து 25 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்குறதா இருந்தால் ஒரு பேக்கெட்டே 300 ருபீஸில் வரும். அது வந்து நிறைய பீட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் கனெக்டர் இருக்குது, அந்த பால் கனெக்டர் மாதிரி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் கேப் வந்து சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளார் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டயல் இருக்கும். டயல்லே நிறைய டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். இதே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் 100 ருபீஸ் மினிமம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சுங்குரு பீட்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் செயினில் வந்து தொங்க விடும்போது, அதாவது பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நம்ம செயின் வந்து கனெக்ட் பண்ணுவோம்ல, அதில் நீங்கள் வந்து இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிரேஸ்லெட் வந்து செஞ்சு காமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூக் வெரைட்டி வந்து எப்படின்னா எஸ் ஹூக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஹூக் இருக்குது, அதாவது லாப்ஸ்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் கூட அட்டாச் பண்ணி இன்விசிபிள் செயினுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஹூக்கும் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட்டில் செயின் தொங்க விடும்போது இன்னும் கொஞ்சம் லுக் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சில்வர் செயின் அண்ட் கோல்டு செயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 1 மீட்டர் வந்து 30 ருபீஸ் இருக்குங்க. இதே நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதா இருந்தால் ஒரு ரோலே வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளார் கேப்லேயும் வந்து சில்வரில் இருக்குது, கோல்டில் இருக்குது, ஆன்டிக்கில் இருக்குது. ஆன்டிக்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பால் பீடு, சுகர் பீடு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 2mm இருக்கும். ஸோ கோல்டு பீடில் இருக்குது. இந்த ஃப்ளார் கேப் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளார் கேப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜும்கா மேக் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆன்டிக் பீட்லேயே வந்து லீஃப் மாதிரியும் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், குண்டூசி மாதிரி இருக்கும். இது வந்து ஹெட் பின். இந்த ஹெட் பின்னும் நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணி அல்லது பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது ஏதாவது பீடு ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஐ பின்னும் வந்து ஐ ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுவும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கியர் லாக்கில் வந்து சில்வர் கலரும் அவைலபிளாக இருக்குது, கோல்டன் கலரும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஜம்ப்ரிங்லேயும் நான் வந்து கோல்டன் கலர் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி சில்வர் கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி ஹூக்கும் சில்வர் கலர்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி கியர் லாக் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில்வர் கலர், அது மாதிரி கோல்டன் கலர்லேயும் சில்வர் லாக் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸும் நிறைய இருக்குது. பவ் பீட்ஸ் இருக்குது, ஹார்ட் பீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கலரான பீட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து 0.8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் 0.7 வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். 1.0 வந்து கொஞ்சம் இதை விட 0.8 விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து 0.8 ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது வந்து த்ரெட் எலாஸ்டிக். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெஷ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கியர் ஒயர் கண்டிப்பாக தேவைப்படும். கியர் ஒயரில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து கோல்டு, சில்வர் அண்ட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நோஸ் பிளேயர் அது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து கட்டிங் பிளேயர் தேவைப்படும். கட்டிங் பிளேயர்லாம் நீங்கள் செயின் கட் பண்ணுறதுக்கோ, இன்விசிபிள் செயின் கட் பண்ணுறதுக்கோ வந்து இது யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹோல் பிளேயரை வந்து என்ன ஆகும்னா, இந்த MDF போர்ட்லலாம் நீங்கள் ஹோல் போடுறதுக்கு யூஸ் ஆகும். பட் இது பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸில் வந்து யூஸ் ஆகாது. பட் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு ஷாப் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 150 வரும். இதுவே நீங்கள் நோஸ் பிளேயர், நெக்ஸ்ட் வந்து கட்டிங் பிளேயர் வாங்குறதா இருந்தால் நீங்கள் 80 ருபீஸ்க்கே வாங்கலாம். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினா இருந்தால் இன்னும் நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணும்போது 50 ரேஞ்சில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். இதே நீங்கள் ஃபேன்சி ஷாப்பில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அதிகமாக தான் இருக்கும் இருக்கிறத விட. ஸோ நம்ம சேல் பண்ணுறதை விட ஃபேன்சி ஷாப்பில் வந்து அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டா மறக்காமல் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டில் வந்துடும். அதாவது இப்போ காமிக்கிற பொருட்கள், இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் இப்போ காமிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டில் வந்து அவைலபிளாக வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ கொரியர் சார்ஜுன்னு பார்க்கும்போது வித்தின் சென்னை அப்படின்னா நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ண வரும். அப் டு 250 கிராம் தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து வெயிட் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 500 கிராமாக வரும். ஸோ வித்தின் சென்னைனா 50 ருபீஸ். இப்போ வந்து நம்ம 500 கிராம்ஸ் வரனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் வந்து 100 ருபீஸ் பே பண்ணுறது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வித்தின் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 70 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும். அப் டு 250 கிராம் தான். இப்போ நீங்கள் 500 கிராம்ஸ்க்கு இதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ நீங்கள் 80 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். ஸோ இதில் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து வந்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜெல்லி பீட், கிராக்கிள் பீட், மார்பிள் பீட், ஸ்ட்ரைப்ஸ் பீட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். கூடவே வந்து ஐ பின், ஹெட் பின், நெக்ஸ்ட் வந்து ஜம்ப்ரிங் சில்வர் அண்ட் கோல்ட் கலர், செயின் வந்து சில்வர் அண்ட் கோல்ட் கலர், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் கேப் கொடுக்க போகிறோம். அதுவும் சில்வர் அண்ட் கோல்ட் கலரில் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் வந்துடும், டயல் ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சாம்ஸ் வந்து 10 சாம்ஸ் வந்துடும், ஆன்டிக் சாம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஹூக் வந்து எல்லா டைப்பான ஹூக்கும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து செயின் கனெக்டர் ஒன்று வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து சுங்குரு பெட்ஸும் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்துடும். நெக்ஸ்ட் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோஸ் பிளேயர் வந்துடும், கட்டிங் பிளேயர் வந்துடும். நெக்ஸ்ட் கியர் ஒயர் கோல்டு அண்ட் சில்வரில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா 0.8 வந்துடும், 1.0 அல்லது 0.7 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட் எலாஸ்டிக்கும் உங்களுக்கு வந்துடும். ஈவில் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் சார்ம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெமோ பீட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட மெட்டீரியல் கிட்டில் என்னென்ன பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மாலாக வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஜ் ஒயர், மெமரி ஒயர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். இது வந்து கேஜ் ஒயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி பிரேஸ்லெட்டாக மேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் அட்வான்ஸ்டு பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸில் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம பேட்சோட அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு 99 ருபீஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வேணும்னா தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 300 ருபீஸ் வரும். ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணாம், ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், டீட்டெயிலாக வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 99 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. பேட்ச் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் 1 வந்து ஃபஸ்ட்டு ஆஃபரை வந்து நான் ஃப்ரீ கிளாஸஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய சிஸ்டத்தை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேட்ச் 2க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். ஸோ நிறைய பேர் வந்து கற்றுட்டு ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்மாலான இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஈஸியான பிஸ்னஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து நமக்கு சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் வந்து வேணும். அப்போ தான் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண முடியும். அதுவும் நான் கிளியராக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் நமக்கு அந்த வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.